Is healing God's will? சுகம் தேவ சித்தமா? Is miracle God's will? அற்புதங்கள் தேவ Is சித்தமா? deliverance God's will? விடுதலை தேவ சித்தமா? 100% definitely I would say yes. 100% அது நான் சொல்லுவேன் ஆமா என்று. The promises of God are true. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை. Yeah, good news for you. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. You need not be sick anymore. நீங்க இனிமேல் ஒரு நாளும் நீங்க சுகவீனத்தில் இருக்க வேண்டாம். God is willing to heal you. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த சித்தம் இருக்கிறது. When the word says God is willing, வார்த்தை ஆண்டவருக்கு சித்தம் உண்டு என்று சொல்லும் பொழுது why should you unbelieve? ஏன் நீங்க நம்பாம இருக்கீங்க? You are the Lord that healeth me. You are the Lord, my healer. You send your word and heal my disease. Yes, Father, you are the Lord, my healer. Whoever is sick right now, God. யார் இப்ப சுகவீனத்தில் இருக்கிறாங்களோ Whoever is in the hospital right now. யார் இப்பொழுது ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்களோ In the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் Right now. இப்பொழுது You are willing to heal the people. நீங்க ஜனங்களை சுகமாக்க சித்தமாய் இருக்கிறீங்க. Send your word. உங்க வார்த்தையை அனுப்புங்க. Touch the people. ஜனங்களை தொடுங்க. Hallelujah. Hallelujah. Praise be to God. Praise be to God. I bring greetings to you from the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து உங்களுக்கு நான் கிரீட்டிங்ஸ் கொண்டு What a வரேன். joy to serve the Lord. ஆண்டவரை சேவிப்பது என்ன ஒரு சந்தோஷம். We have the Lord God in our lives. பெரிய ஆண்டவரை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் வைத்திருக்கிறோம். We have Jesus Christ living on inside of us. நமக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். So we are not alone. நாம் தனியாக இல்லை. We are God's children. நம்ம ஆண்டவருடைய We பிள்ளைகள். have the same power as Jesus had in his life. இயேசு அவருடைய வாழ்க்கையில இருந்த அதே வல்லமை நம்மளுடைய வாழ்க்கைக்கு இருக்கிறது. Today I want to talk to you on healing. இன்றைக்கு சுகத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Many people ask a question. நிறைய பேர் இந்த கேள்வி கேக்குறாங்க. Is healing God's will? சுகம் தேவ சித்தமா? Some people say சிலர் சொல்றாங்க healing is already over. சுகம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. Miracles are over. அற்புதங்கள் முடிஞ்சிருச்சு. Even speaking in tongues is over. அந்நிய பாஷை பேசுவது கூட முடிஞ்சிருச்சு. Prophecy over. தீர்க்கதரிசனம் முடிஞ்சிருச்சு. Only love stands forever. அன்பு மாத்திரம் என்றைக்கும் நிற்கும். No, 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 no. அது அப்படி கிடையாது. There are miracles. அங்க அற்புதங்கள் இருக்கு. Healings are there. சுகம் இருக்குது. Wonders are there. அடையாளங்கள் இருக்குது. God is living in us. ஆண்டவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Is healing God's will? சுகம் தேவ சித்தமா? When you turn to the book of Matthew chapter 8 verse 1 through 3. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் Jesus was coming down from a mountain. இயேசு ஒரு மலையில இருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். Suddenly there came a leper. அங்க திடீரென்று ஒரு குஷ்டரோகி வரார். He came and knelt down. அந்த குஷ்டரோகி வந்து முழங்கால் படியிட்டான். He said, Jesus, இயேசுவே, if you are willing, உங்களுக்கு சித்தமானால் you can cleanse me whole. நீங்க என்ன சுத்தமாக்க முடியும் ஆண்டவரே. Is healing God's will? சுகம் தேவ சித்தமா? Is miracle God's will? அற்புதங்கள் தேவ Is சித்தமா? deliverance God's will? விடுதலை தேவ சித்தமா? 100% definitely I would say yes. 100% அது நான் சொல்லுவேன் ஆமா என்று. See, when the leper came to Jesus, அந்த குஷ்டரோகி இயேசு கிட்ட வரும் பொழுது Jesus didn't say like this. இயேசு இப்படி சொல்லல. You are a leper. ஓ நீ ஒரு குஷ்டரோகி. The law says I should not touch you. பிரமாணம் சொல்லுது உன்னை நான் தொடக்கூடாது. I should not come near you. உன் கிட்ட நான் வரக்கூடாது. If I touch you, I would become unclean. நான் உன்னை தொட்டனா நான் வந்து அழுக்காயிடுவேன். No. கிடையாது. Jesus came for this purpose. இயேசு இந்த நோக்கத்துக்காகவே வந்தார். Isaiah chapter 61 verse 1 to 3 say. ஏசாயா 61 1லிருந்து 3 வசனங்கள் சொல்லுகிறது. The spirit of the Lord God is upon me. தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Jesus knew this is written for me. இயேசுக்கு தெரியும் இந்த வசனங்கள் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. I am anointed to preach the good news to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் அபிஷேகம் I am பண்ணப்பட்டிருக்கிறேன். anointed to heal the sick. வியாதிகளை குணமாக்குவதற்கு நான் அபிஷேகம் I am பண்ணப்பட்டிருக்கிறேன். anointed to set the captives free.
சிறைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். Jesus came for that purpose. இயேசு அந்த நோக்கத்துக்காக வந்தார். Jesus touched the leper. இயேசு அந்த குஷ்டரோகியை தொட்டார். He said, அவர் சொன்னார், I am willing. எனக்கு சித்தம் உண்டு. I am willing to heal you. உன்னை சுகமாக்குறதுக்கு எனக்கு சித்தம் For உண்டு. that purpose only I came. அந்த நோக்கத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன். Jesus touched the leper. இயேசு அந்த குஷ்டரோகியை தொட்டார். Immediately he was cleansed from that leprosy. உடனடியாக அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு விலகிட்டு. Healing is the will of God. சுகம் தேவனுடைய சித்தம். Are you sick now? நீங்க இப்ப சுகவீனமா Are you இருக்கீங்களா? in any disease? இப்ப எந்த வியாதியிலயா நீங்க இருக்கீங்களா? Are you admitted in a hospital? ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கீங்களா? Does the doctor tell you you cannot live long? டாக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நாளுக்கு நீ வாழ முடியாது என்று சொல்றாங்க. Don't worry. கவலைப்படாதீங்க. Here is a good news. இங்க ஒரு நல்ல செய்தி இருக்குது. Jesus was anointed for that purpose. இயேசு அந்த நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். Acts 10:38 says, அப்போஸ்தலர் 10:38 how சொல்கிறது. God anointed Jesus Christ of Nazareth with power. தேவன் இயேசு கிறிஸ்துவை நசரேயனாக இயேசு கிறிஸ்துவை வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். Because God was with him. ஏனா ஆண்டவர் அவரோடு இருந்தார். Jesus went everywhere doing good and healing the oppressed. நன்மை செய்கிறவராகவும் விடுதலை கொடுக்கிறவராகவும் இயேசு சுற்றி திரிந்தார். The purpose of Jesus coming to this world is to set the captives free, heal the sick and save sinners. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே கட்டில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும், சுகவீனத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கவும், ரட்சிப்பை கொடுக்கவும் வந்தார். Amen. Hallelujah. 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 A good news for you. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. You need not be sick anymore. நீங்க இனிமேல் ஒரு நாளும் நீங்க சுகவீனத்தில் இருக்க வேண்டாம். God is willing to heal you. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த சித்தம் இருக்கிறது. When the word says God is willing, வார்த்தை ஆண்டவருக்கு சித்தம் உண்டு என்று சொல்லும் பொழுது why should you unbelieve? ஏன் நீங்க நம்பாம இருக்கீங்க? 3 John verse 2 says, 3 யோவான் 2 வசனம் சொல்லுகிறது, beloved, பிரியமானவனே, as your soul prospers, உன்னுடைய ஆத்துமா வாழுவது போல you prosper in everything. எல்லா விதத்திலுமே செழிப்பாயிரு. That means அப்படி என்றால் in health, சுகத்தில, in wealth, ஐஸ்வரியத்தில, in blessing, ஆசீர்வாதங்களில, be in sound health. நல்ல ஒரு ஆரோக்கியமாக இரு. Sound health is God's will. ஆரோக்கியம் தேவனுடைய சித்தம். Blessing is God's will. ஆசீர்வாதங்கள் தேவ சித்தம். Being free is God's will. விடுதலையோடு இருப்பது தேவனுடைய சித்தம். Hallelujah. God is willing to heal you. ஆண்டவர் உங்களை சுகமாக்க சித்தமாய் இருக்கிறார். Amen. Amen. The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, believe on the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. You and your household shall be saved. நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவாய். Amen. Amen. As many as have accepted Jesus Christ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ, to them God has given power to become children of God. அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். If you are a child of God, நீங்க தேவனுடைய பிள்ளை என்றால் you have the authority to be healed. நீங்க சுகமாக்கப்படுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. Salvation means ரட்சிப்பு என்றால் sozo. சோசோ என்று. It's a Greek word. It says sozo means கிரேக்க மொழியில ஜோசோ என்றார் healing, சுகம், deliverance, விடுதலை, redemption, மீட்பு, joy, சந்தோஷம். hallelujah, ஹalleluya. prosperity. செழிப்பு. Salvation is a package. ரட்சிப்பு என்றால் ஒரு பேக்கேஜ் போல. It contains all blessings. அதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. When you are saved, நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது you are healed, நீங்க you சுகமாக்கப்பட்டீங்க. are blessed, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. you are rich. நீங்க ஐஸ்வரியனாக மாறிவிட்டீங்க. And when you receive Jesus, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் and the பொழுது salvation comes inside of you, அந்த ரட்சிப்பு உங்களுக்குள் வரும் பொழுது healing is also in that package. அந்த பேக்கேஜ்க்குள்ள சுகமும் இருக்கிறது. Prosperity is in that package. செழிப்பும் அந்த பேக்கேஜ்க்குள்ள இருக்குது. Joy is in that package. சந்தோஷம் அதுக்குள்ள இருக்குது. Deliverance is in that package. விடுதலை அந்த பேக்கேஜ்க்குள்ள So you need இருக்குது. not be sick hereafter. சோ இனிமேல் நீங்க வியாதியில் இருக்க You வேண்டாம். need not be bound hereafter. இனிமேல் நீங்க கட்டப்பட்டு இருக்க You need not வேண்டாம். be poor hereafter. இனிமேல் நீங்க தரித்திரத்துல இருக்க வேண்டாம். Hallelujah. ஹalleluya. The word of God says, believe on the Lord Jesus Christ. தேவ வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை நம்பு. You and your household will be saved. நீயும் உன் குடும்பமும் That ரட்சிக்கப்படுவாய். means அப்படி என்றால் not only you will be healed, நீங்க மாத்திரம் the சுகமாக்கப்பட whole மாட்டீங்க. family will be healed. உங்களுடைய முழு குடும்பமும் சுகத்துல வாழும். All sickness will be healed. எல்லா வியாதியும் சுகமாகும். 1 Peter 2:24 says, 1 பேதுரு 2:24 by his stripes we were healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டோம். We are already healed. நாம் ஏற்கனவே குணமாக்கப்பட்டோம். The word of God says so. அப்படிதான் தேவ வார்த்தை சொல்லுகிறது. Kenneth Hagin, a mighty man of God, கென்னத் ஹேகின் என்ற ஒரு பெரிய தேவ மனுஷன் he was இருந்தார். a mighty healing minister. அவர் சுகமளிக்கிற ஊழியத்துல இருந்தார். One day a lady by a wheelchair, she came to Kenneth Hagin, கென்னத் ஹேகின் கிட்ட ஒரு லேடி வீல் சேர்ல வந்தாங்களாம்.
And she was on the wheelchair for 4 years. 4 வருடங்களாக அவங்க வீல் சேர்ல இருந்திருக்காங்க. She couldn't walk at all. அவங்களால நடக்க முடியாது. Then Kenneth Hagin, the man of God, asked her, தேவ மனிதன் கென்னத் ஹேகின் அவங்க கிட்ட கேக்கும்போது, do you believe Jesus took all your sickness? இயேசு உங்களுடைய எல்லா சுகவீனத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறீங்களா? She said, I will be healed. அவங்க சொன்னாங்களா, நான் சுகமாவேன் என்று சொன்னாங்களா? Dr. Kenneth Hagin said, the word of God says 1 Peter 2:24, you were healed. கென்னத் ஹேகின் சொன்னாராம், தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நீங்க சுகமாக்கப்பட்டீங்க. He told her to read the scripture. அந்த வசனத்தை வாசிக்க சொன்னார். She read the scripture. அவங்க அந்த வசனத்தை It வாசிச்சாங்க. says, அது சொல்லுகிறது, by his stripes you were healed. அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டேன். He asked her, do you believe? அவர் கேட்டாரா, நீங்க இதை நம்புறீங்களா? What tense is it? அது எந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்குது? Is it past tense or present future tense? அது கடந்த காலமா இல்லனா நடக்க She said போறதா? it's a past tense. அவங்க சொன்னாங்களா, அது நடந்து விட்டது. Then the word of God says, அப்படினா தேவ வார்த்தை சொல்லுகிறது, you were healed. நீங்க சுகமாக்கப்பட்டீங்க. She said, if the word of God says, I believe it. அவங்க சொன்னாங்களா, தேவனுடைய வார்த்தை இது சொல்லுதுனா நான் அதை நம்புறேன். She started jumping out of the wheelchair and started walking. அந்த வீல் சேர்ல இருந்து அவங்க குதிச்சு எழும்பி நடக்க ஆரம்பித்தாங்க. God is willing to heal you. ஆண்டவருக்கு சுகத்தை கொடுக்கிறார். Not only for you. உங்களுக்கு மாத்திரமல்ல, whoever is sick in your house. யாரெல்லாம் உங்க வீட்ல சுகவீனமா இருக்காங்களோ, even in your office. உங்களுடைய ஆபீஸ்ல கூட, maybe your colleagues. உங்களுடைய கூட வேலை பார்க்கறவங்க, your friends, relatives, no problem. உங்களுடைய நண்பனா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. Today, if you believe, நீங்க விசுவாசித்தால், yes Lord, you have healed me already. ஆமா ஆண்டவரே, ஏற்கனவே என்னை நீங்க குணமாக்கிட்டீங்க. I believe I receive my healing. நான் அதை நம்பி என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று when you say like that, நீங்க அப்படி சொல்லும் பொழுது, you will enjoy the healing. நீங்க அந்த சுகத்தை அனுபவிப்பீங்க. Mark chapter 11 verse 22 through 24. மார்க் 11:22 ல இருந்து 24 வரைக்கும், when you pray, நீங்க ஜெபிக்கும் பொழுது, believe you receive them. நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று விசுவாசித்து then ஜெபிங்க. you will have them. அப்பொழுது உங்களுக்கு அது பெற்றுக்கொள்வீங்க. today we are going to pray. இன்றைக்கு நீங்க ஜெபிக்க போவீங்க. yes Lord, word of God says I am healed. ஆமா ஆண்டவரே, தேவ வார்த்தை சொல்லுகிறது நான் சுகமானேன். maybe headache, எந்த தலைவலியா, stomach pain, வயிறு வலியா, bone problem, எலும்பு பிரச்சனையா, spinal cord problem, ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளமா, knee problem, முட்டி வலியா, kidney problem, அது கிட்னி ப்ராப்ளமா, heart problem, இருதய பிரச்சனையா, whatever may be your sickness, எது உங்க வியாதியா the இருந்தாலும், word of God says, தேவ வார்த்தை சொல்லுகிறது, the promises of God are true. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை. hallelujah. ஹalleluya. so you are going to believe, yes Lord, நீங்க அதை நம்ப போறீங்க. ஆமா even your ஆண்டவரே, joint pains is going to be healed right today. உங்களுடைய ஜாயிண்ட் பெயின் கூட சுகமாகும் இப்போ. whatever may be the years, no problem. அது எவ்வளவு வருஷமா இருந்தாலும் பரவாயில்லை. in the book of John chapter 5, யோவான் 5ஆம் அதிகாரத்துல, there was a man who had been sick for 38 years. 38 வருஷமா ஒரு மனுஷன் சுகவீனத்துல இருந்தார். Jesus asked, do you want to be healed? இயேசு அவர்கிட்ட கேட்டாரு, நீ சுகமாக விரும்புறியா? he started giving a big story about him. அவர் அதை வச்சு ஒரு பெரிய கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். Jesus said, take up your bed, walk. இயேசு சொன்னார், உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட, go home, வீட்டுக்கு போ. finished. he believed the word of God. அவன் தேவ வார்த்தையை நம்பினா, he started walking. அவன் நடக்க ஆரம்பித்தான். then he found him in the church. இயேசு அவனை ஆலயத்துல பார்க்கும்போது, he said, அவர் சொன்னார், don't sin anymore, இனியும் தொடர்ந்து பாவம் செய்யாத, otherwise worst thing will fall on you. ஏன்னா இதை விட மோசமானது வந்துரும். word of God says, தேவ வார்த்தை Acts of சொல்லுகிறது. the Apostle chapter 2 verse 38 and 39. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 39ஆம் வசனங்கள். just believe, விசுவாசிங்க, repent. மனம் திரும்புங்க. if you say yes Lord, forgive my sins, நீங்க சொல்லும்போது, ஆமா ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, I am ready Lord, I believe you Lord, நான் தயாராக இருக்கிறேன், உம்மை நான் நம்புகிறேன், then this promise comes to you and to your children and to those people who are far away. அப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் தூரத்துல இருக்கிறவர்களுக்கும் வரும். do you want healing? உங்களுக்கு சுகம் வேணுமா? yes Lord, I want healing Lord. ஆமா ஆண்டவரே, எனக்கு சுகம் வேண்டும். how long can you spend your money on doctors? எவ்வளவு நாள் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட உங்களுடைய பணத்தை கொட்டுவீங்க? why should he be operated on? எதுக்கு நீங்க உங்களுக்கு ஆபரேஷன் தேவை? here is a surgeon. Jesus Christ is the chief surgeon here. இங்க இயேசு கிறிஸ்து சீஃப் சர்ஜனாக he is இருக்கிறார். the healer. அவர்தான் சுகத்தை தருகிறவர். Exodus 15:26 say, யாத்ராகமம் 15:26 சொல்லுகிறது, Jesus is our healer. இயேசுதான் நம்மளுடைய சுகத்தை I am தருகிறவர். your healer. நானே உன்னை I சுகமாக்கும் am your தேவன். Jehovah Rapha. நானே உன்னுடைய யெகோவா ராஃபா. I will remove all your sickness. உன்னுடைய வியாதிகளை எல்லாம் உன்னை விட்டு விலக்குவேன். Exodus 23 verse 25 say, யாத்ராகமம் 23:25 சொல்லுகிறது, I will bless your food and water. உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். shall we all right now pray?
நம்ம இப்பொழுது ஜெபிப்போமா? He is the healer. இயேசு உங்களுடைய பரிகாரி. I am the Lord that healeth thee. Yes, Lord. I am the Lord, your healer. I send my word and heal your disease. I am the Lord, your healer. God tells you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am your healer. நான் உன்னுடைய I am பரிகாரி. your doctor. நான் தான் உன்னுடைய I டாக்டர். want to heal you. நான் உன்னை சுகப்படுத்த Are you விரும்புறேன். willing? நீங்க விரும்புறீங்களா? You say, yes, Lord, I am willing, Lord. நீங்க சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே நான் விரும்புறேன். See, the word of God says, I am willing. God says, I am willing. தேவ வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தயாராக I am இருக்கிறேன். willing to heal you. நான் உன்னை சுகமாக்குறதுக்கு எனக்கு சித்தம் Are உண்டு. you ready to believe? நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ரெடியா You say, இருக்கீங்களா? yes, Lord, I believe. நீங்க சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே I நான் want my healing to enjoy, Lord. இன்றைக்கு என்னுடைய சுகம் எனக்கு I வேணும். want my deliverance, Lord. என்னுடைய விடுதலை வேண்டும். I want my joy. என்னுடைய சந்தோஷம் எனக்கு I வேண்டும். want my blessings. என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு I வேண்டும். want my high promotion. எனக்கு ஒரு உயர்ந்த பதவி எனக்கு வேண்டும். Shall we all just tell him? நம்ம சொல்லுவோமா? You are the Lord that healeth me. You are the Lord, my healer. You send your word and heal my disease. Yes, Father, you are the Lord, my healer. நீரே என் பரிகாரி. Yes, Lord. சொல்லுங்க, நீரே என் வைத்தியர். உம் வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறீர். சுகா நீங்கதான் என் பரிகாரி. இயேசு உங்கள் பரிகாரி. இன்ப இயேசு உங்கள் பரிகாரி. நம் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா நம் பரிகாரி. இயேசு நம் பரிகாரி. இன்ப இயேசு நம் பரிகாரி. நம் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா நம் பரிகாரி. Hallelujah. Hallelujah. Throughout our life there is a doctor. He is Jesus Christ. நம் வாழ்க்கை முழுவதற்கும் நமக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். Don't அவர்தான் worry. இயேசு கிறிஸ்து. கவலை வேண்டாம். We have a doctor. நமக்கு ஒரு டாக்டர் Not இருக்கிறார். only for today, இன்றைக்கு மாத்திரம் இல்ல, forever. நிரந்தரமாக. He is your savior. அவர் உங்களுடைய இரட்சகர். He is your deliverer. அவர் உங்களை விடுதலை கொடுப்பவர். You will never be sick again. நீங்க இனிமேல் சுகவீனத்தில் இருக்க Shall we மாட்டீங்க. all pray? நம்ம ஜெபிப்போம். Father, in the name of Jesus Christ of Nazareth, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். whoever is listening and watching, யாரெல்லாம் இந்த மெசேஜை கேக்குறாங்களோ, பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, whoever is sick right now, God, யார் இப்ப சுகவீனத்தில் இருக்கிறாங்களோ, whoever is in the hospital right now, யார் இப்பொழுது ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்களோ, in the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால right now, இப்பொழுது you are willing to heal the people. நீங்க ஜனங்களை சுகமாக்க சித்தமா Send இருக்கீங்க. your word. உங்க வார்த்தையை அனுப்புங்க. Touch the people. ஜனங்களை தொடுங்க. Heal the sick, Lord. அந்த வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவரே. Every tuberculosis எல்லா டியூபர்குலோசிஸ் be healed. சுகமாக்கு. I command cancer, boil and tumor be healed. கேன்சர் கட்டிகள், எந்த கட்டிகளும் சுகமாக என்று கட்டளை கொடுக்கிறேன். Disappear in Jesus name. மறைந்து போ இயேசுவின் Every நாமத்தினாலே. ankle problem be healed. கால் பிரச்சனைகள் சுகமாகு. Every knee problem be healed right now in Jesus name. எல்லா முட்டு பிரச்சனைகள் சுகமாகு. I command joint pains be healed right now in Jesus name. எல்லா ஜாயின்ட்ஸ் பெயின் சுகமாகு என்று கட்டளை கொடுக்கிறேன். Spinal problem I command be healed right now in Jesus name. முதுகெலும்பு பிரச்சனை சுகமாக இயேசுவின் நாமத்தினாலே. Every heart disease எல்லா இருதய I பிரச்சனை command be healed. நான் கட்டளை கொடுக்கிறேன் சுகமாகு. Cancer be healed in Jesus name. கேன்சர் சுகமாக இயேசுவின் I நாமத்தினாலே. cancel any kind of operation in Jesus name. எந்த விதமான ஆபரேஷனை நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. I welcome you, Lord. உங்களை வரவேற்கிறோம் Right ஆண்டவரே. now. இப்பொழுது Touch your people. உங்க ஜனங்களை தொடுங்க. Every brain problem. எல்லா மூளை பிரச்சனைகள், Oh brashukal braba kelbribi. Any growth in the brain மூளையில எந்த தேவையில்லாத வளர்ச்சியா இருந்தாலும் I command நான் கட்டளை கொடுக்கிறேன். be removed. விலகு இயேசுவின் நாமத்தினாலே. Be removed. விலகு Be இயேசுவின் healed. நாமத்தினாலே. சுகமாகு. Every blood clot in the brain I command
dissolve in Jesus. ரத்தத்துல இருக்க எந்த அடைப்பும் கிளாட்டும் இயேசு நாமத்திலே கரைந்து போ. Eye problem be healed. கண் பிரச்சனை சுகமாகு. Deaf ears hear. காது கேட்காத காதுகள் Jesus' சுகமாகு. இயேசுவின் நாமத்தினாலே. Every lungs problem be healed. எல்லா நுரையீரல் பிரச்சனை சுகமாக இயேசுவின் I நாமத்தில். command healing right now. நான் இப்பொழுது சுகத்தை நான் பேசுகிறேன். Hallelujah. Hallelujah. Receive your healing. உங்களுடைய சுகத்தை Say thank you பெற்றுக்கொள்ளுங்க. Jesus. I receive my healing. சொல்லுங்க I receive my healing. நான் என் சுகத்தை I receive my பெற்றுக்கொள்கிறேன். healing. என் சுகத்தை I receive பெற்றுக்கொள்கிறேன். healing. என்னுடைய சுகத்தை Let my பெற்றுக்கொள்கிறேன். father be healed. என்னுடைய அப்பா Mother be சுகமாகட்டும். healed. என்னுடைய அம்மா Children be சுகமாக்கப்படட்டும். healed. பிள்ளைகள் Everybody at சுகமாக்கப்படட்டும். home be healed. வீட்ல இருக்கிற எல்லாரும் சுகமாக்கப்படட்டும். Healing belongs to me. சுகம் எனக்கு I சொந்தமானது. take my healing in என்னுடைய Jesus. சுகத்தை இயேசுவின் நாமத்தினால் நான் எடுத்துக்கொள்கிறேன். Amen. ஆமென். You are healed. நீங்க Check சுகமாக்கப்பட்டு your body. உங்க சரீரத்தை Check சோதித்து your ear. பாருங்க. உங்களுடைய காதுகளை சோதித்து பாருங்க. See பாருங்க. how you are. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு I பாருங்க. believe supernatural things are taking place. நான் நம்புற இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. Your bones are healed. உங்களுடைய எலும்புகள் You சுகமானது. walk straight. நீங்க நிமிர்ந்து நடப்பீங்க. Just to say, yes, Lord, I thank you. சொல்லுங்க நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி Amen. சொல்லுங்க. ஆமென். You are the Lord, my healer. You are the Lord, my healer. You send your word and heal my disease. Yes, you are the Lord, my healer. That is Jehovah Rapha for you. உங்களுக்கு யெகோவா ரஃபா இருக்கிறார். He is your doctor. அவதான் உங்களுடைய Can மருத்துவர். you say thank you, Jesus? நன்றி இயேசுவே சொல்லுங்க. Praise the Lord. Bless you, Lord. ஆமென். Give glory to God. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Amen. ஆமென்.